தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எங்கேயோ தொடங்கி எங்கேயோ போய் நின்றுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த விஷயத்துக்கு தான் சரியா இருக்கும். பெரியாரை குறித்து பேசப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கு பிரபாகரன் வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஞானசேகரனை மறைப்பதற்காக திமுகவினுடைய பல விஷயங்களை மறைப்பதற்காக இங்க வந்து நிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆளாளுக்கு பேச்சு. அன்னைக்கு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், இங்கிட்டு சுவவி, அன்னை அருமைக்குரிய இயக்குனர், ஒற்றை படம் எடுத்து அதோடு முடித்துக் கொண்ட அன்னை அமீர், பல பேர் பலவாறு பேச்சு. சுருக்கமா சொல்லணும்னா கொடுத்த காசுக்கு மேல கூவுறாங்க. இப்ப அதனாலதான் கூப்பிட்டு சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. அப்பா கூவுனதெல்லாம் நிறுத்துங்கப்பா, ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துட்டீங்களேப்பா அப்படின்னு. எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். அதுவும் நம்மள ராஜீவ் காந்தி இன்னைக்கு புதுசா 15 வருஷமா சொல்லாத ஒரு 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 விஷயத்தை, ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உடைச்சிருக்கிறாரு. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி, திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள், அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இந்த சமர்க்களத்தின் காணொலி. நல்லா தெரியுது, சரியா தெரியுது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சியில நடக்கக்கூடிய அவலங்களை வேறு யாரும் பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சாதுரியமாக யாரை தொட்டா இந்த விஷயங்கள்லாம் மாறும், யாரை வச்சு தொட்டா இந்த விஷயங்கள்லாம் திசை மாறும்னு புரிஞ்சுக்கிட்டு ஆம்ஸ்டாங்ல தொடங்கி இப்ப நடந்திருக்கிற ஜவஹர் அலியுடைய அந்த படுகொலை வரைக்கும் எல்லாத்தையும் மூடி மறைக்கிற மாதிரி ஒரு புயலை கிளப்பி விட்டுட்டு அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் தான் இந்த சுபவி, திருமுருகன் காந்தி, இப்படிப்பட்டவங்க எல்லாம். இப்ப அவங்களுக்கு சாட்சி சொல்றதா ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், இப்ப ரீசெண்டா களமிறங்கி இருக்கக்கூடிய கரு பழனியப்பன், அமீர், ராஜீவ் காந்தி, இப்படி தொடர்ச்சியாக வலைதளங்களை, சமூக வலைதளங்களை எங்க கொண்டு போகணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து ஒரு புரிதல் வரணும் அப்படின்னா நீங்க ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவருடைய பேட்டியை நீங்க மறுபடியும் கேட்டீங்கன்னா தெரியும். அவர் வந்து எதிர்தரப்புக்காக பேசல, சீமானனுக்காகவே பேசியிருக்காரு. அவர் சொன்ன பல விஷயங்கள்ல இவங்க இவ்வளவு நாள் பேசிட்டு வந்த பல விஷயங்கள் வந்து அடிச்சு தோசம் பண்ணியாச்சு. என்ன சொல்றாரு? ஆமக்கறி நான் சாப்பிட்டேன், ஆனால் சீமானுக்கு கொடுக்கல, அவருக்கு கிடைக்கல. இப்ப என்ன சொன்னாங்க? ஆமா, போர் சூழல்ல என்ன பிரபாகர் என்ன செஃப்பா? அவர் போர் சூழல் உட்கார்ந்து இருக்கும்போது தம்பி இங்க வா ஆமக்கறி சாப்பிடு அப்படின்னு நான் ஊட்டி விட்டாரு அப்படின்னு சொன்னீங்க. போர் சூழல்ல விருந்து வைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு நீங்க கூட்டிட்டு வந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ், ஆமா அங்க விருந்து நடந்துச்சு, ஆனா எனக்கு கிடைச்சது அவருக்கு கிடைக்கல. இப்ப அவருக்கு கிடைக்கல அப்படின்னது, இவர் எத்தனை நாள் இருந்தாரு, அண்ணன் எவ்வளவு நாள் இருந்தாங்க? அப்ப ஒவ்வொரு நாளும் சாப்பாடு போடும் போதெல்லாம் வந்து புலிகள் வந்து சந்தோஷத்தை சொல்லி தான் அண்ணனுக்கு ஊட்டி விட்டாங்களா? எப்பா இந்தப்பா நீ சாப்பிடு, நான் அவருக்கு கொடுக்கல. அப்ப ஒவ்வொரு நாள் அண்ணன் சீமானுக்கு வந்து இந்தந்த உணவை நாங்க கொடுக்கலாமா வேணாமா, இதுதான் இருக்கு, இதைத்தான் கொடுத்துருக்கோம்னு உங்ககிட்ட எதுவும் பட்டியல் போட்டாங்களா? அவர் உடும்பு கறி தான் சாப்பிட்டாரு. எங்க பிரச்சனை அது இல்லைன்னு சொல்லிட்டாருல அண்ணனே. ஆமா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னாருல, அதோட கடந்துருக்கலாமே. அப்ப உங்களுக்கு என்ன விஷயத்தை எதையோ மறைக்க, எதையோ தூக்கி போட்டீங்க, பெரியார பிடிச்சிங்க. பெரியார பிடிச்சு போகும்போது அண்ணன் அதுக்கான விளக்கத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. விஷயம் திசை மாறி போகுது. நீங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லாமே வந்து அதுல அடிபட்டு போகுது. அப்ப அடிபட்டு போயிட்டே இருக்கும்போது பெரியார ஒரு அளவுக்கு மேல செதைச்சு தோசம் பண்ணோன்னு என்ன பண்றீங்க? படக்குன்னு தேசிய தலைவர் பிரபாகரன் பக்கம் திருப்பி விடுறீங்க. அவர் யாருன்னே தெரியாது. யாரு? அண்ணன் சீமானை அங்க வந்து இறங்கினப்ப கூட இறங்கியுமே பல நாட்களா வந்து அண்ணனுக்கு வந்து சீமானா யாருன்னே தெரியாது அப்படின்னு ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சொல்றாரு. இன்னைக்கு நம்மளால ஒரு காணொலியை பார்க்க முடிஞ்சிச்சு. பாரதி ராஜா அவர்கள் பேசியிருக்கிறாங்க. எப்ப பேசுனது? முந்தைய பேசுனது. இன்னைக்கு உருவ ஒற்றுமை நீங்க வச்சு பாத்தீங்கன்னா கூட, ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவர் போயிட்டு வந்த சமயத்திலே வந்து ஐயா இயக்குனர் ஐயா பாரதி ராஜா அவங்க பேசுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னிடம் பிரபாகரன் சீமானை பற்றி கேட்டார், நானும் சீமானை பற்றி சொன்னேன். அப்ப பொட்டமன் இருந்து சில காணொளிகளை தலைவர் பிரபாகரன் இடத்துல காட்டினாரு அப்படின்னு. எப்ப அவர் போயிட்டு வந்த காலத்துல பேசின அந்த காணொலி இன்னைக்கு பார்க்க முடியுது. ஆனா அந்த ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் இப்ப பேசுறாரு. கூட்டிட்டு இருந்து 15 வருஷமா பேசாதவர் இப்ப எதற்காக பேசணும் ஒரு கேள்வி இருக்கு. வந்து பேசுறவர் என்ன சொல்றாரு? வந்து இறங்கி பல நாட்களாக வந்து சீமானையே தெரியாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்களே காட்டி கொடுக்குறாங்க. ஒரு கதை, திரைக்கதை, வசனம் அதெல்லாம் பண்ணா அந்த இயக்கமும் சரியா இருக்கணும். எல்லாத்தையுமே சொதப்புல விட்டுட்டு, அதான் சொல்லுவாங்கல்ல, அவசரத்துல அண்டாக்குள்ள கூட கை போகாதுன்னு. பதட்டத்துல பெரிய அண்டாவுடைய வாய் எவ்வளவு பெருசா இருக்கு, ஆனா அதுக்குள்ள கையை கூட விட முடியாது, ஏன்னா பதட்டம். அது மாதிரி சந்தோஷம் கூட்டு வந்தது வேற விஷயத்துக்கு, அவர் சொன்னது வேற விஷயங்களை, இப்படி எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குல்ல.
ஐயா சுபவி எல்லாம் வந்து கொடுத்த காசுக்கு மேல கூறாரு. அதனாலதான் இப்ப கொஞ்சம் மண்டையில தட்டி ஓரமா உட்காரியா, ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாதையா, தொண்டையில இதுல புண்ணுன்னு சொல்லியா, உடம்பு முடியலன்னு சொல்லியா, போய் படியா முதல்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்ட மாதிரி தான் தெரியுது. எல்லாரும் சொல்றேன் அன்னைக்கு வந்து அப்படி பேசுறாங்க, இன்னைக்கு மாத்தி பேசுறாரு. ஏன் அண்ணா கூட தான் வந்து கடவுளே இல்லைனாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஸ்டாலின் வந்து இன்னைக்கு வேலை தூக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் ஏதோ கொண்டு ஒப்புறது நம்ம. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குதுன்னா, இந்த கூட இருந்த குடிபடிக்கிறது இருக்கு பாருங்க, அப்பப்பைக்கு உள்ள வந்து அண்ணன் கிட்ட வந்து பார்த்துட்டு போறது, அப்பப்பைக்கு நாம் தமிழர் மேடைக்கு வந்துட்டு போறது, இது அவர் ஐயா அமீர். அவரெல்லாம் பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். இவரையெல்லாம் பேசி ஒரு காணொலியில அவரையெல்லாம் பத்தி பேசி பேசு பொருளாக்கணுமான்னு. ஆனா அப்படியெல்லாம் நம்ம பேசினா அவருக்கு அமீருக்கு கொஞ்சம் பேமெண்ட் ஜாஸ்தியா கிடைக்கும்னா நம்மளால முடிஞ்ச அந்த உதவியவாது அவருக்கு செய்யணும் அப்படின்னு. இதற்கு முன்னால் பல சர்ச்சைகள் நடந்தப்ப என்ன சொன்னார் அமீர்னா, உங்களுக்கு மதமா அரசியலான்னு என்னை யாராவது கேட்டா நான் வந்து மதம் தான் சொல்லுவேன். இன்னைக்கு சொல்லுவீங்களா? இன்னைக்கு உங்களை துலுக்கன்னு சொல்லியிருக்காரு. துலுக்கன் வந்து மதத்துக்கு சமம்னு சொல்லியிருக்காரு. இந்த நாட்டில் இருக்க வேண்டியதில்லை, பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு வேண்டியெல்லாம் விரட்டி அடிக்கணும்னு பேசியிருக்காரு. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு மதமா அரசியலா? உங்ககிட்ட அப்படி கேட்கக்கூடாது. காசா பணமா அப்படின்னு கேட்டா வேணா பட்டுன்னு வேணா நீங்க ஒரு பதில் சொல்லலாம். நடிக்காதீங்க அமீர், நடிக்காதீங்க. ஒரு அளவு தான் நடிப்புக்கெல்லாம். எல்லாத்தையுமே நம்பிட மாட்டேன். உங்களை எல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய கொம்பனால இங்க மக்கள் யாரும் பார்க்கல. நீங்க சொன்னாக்க அப்படியே அது அருள் வாக்கெல்லாம் கேட்கறதுக்குலாம் இங்க ஆள் கிடையாது. நீங்க எதுக்கு அந்த கூடாரத்துக்குள்ள போய் ஒளியறீங்க எல்லாமே தெரியும். எந்த வழக்குக்கு பயந்து, எந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குக்கு பயந்து நீங்க இன்னைக்கு ஓடி போய் அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். இன்னொன்னு நான் நல்லா சொல்றேன், அமீர் ஒரு காட்டு மிராண்டி, அமீர் ஒரு அயோக்கியன். நான் சொல்லல, உங்க பெரியார். நீங்க பெரியாரை கூட்டிட்டு வரீங்கல்ல, அவர் சொன்னதான் சொல்றேன். நான் உங்களை ஐயோக்கியம் சொல்லணும், அவங்களை காட்டு மிராண்டின்னு சொல்லல. கடவுள் இல்லை, கடவுள் இல்லையே இல்லை. கடவுளை கும்பிடுவவன் காட்டு மிராண்டி, கடவுளை கும்பிடுவன் அயோக்கியன். நீங்க தானே சொன்னீங்க மதமா அரசியலானா எனக்கு மதம் தானே. அப்ப நீங்க அயோக்கியன், நீங்க காட்டு மிராண்டி தானே. தத்துவார்த்த ரீதியா உங்களால பேச முடியுமா? எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி நீங்க. இப்ப ஒரு குரூப் என்ன சொல்லுது, திமுக இந்த அவலங்களை எல்லாம் மறைக்கிறதுக்காக திமுகவுக்கு ஆதரவா தான் இவர் இந்த மாதிரிலாம் சீமான் பேசுறாரு அப்படின்னு ஒரு கோஷ்டி. இப்ப உங்களை மாதிரி கோஷ்டி என்ன சொல்லுது, இந்த கருப்பரணி அமீர் இவங்க என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல பாத்தீங்களா இவர் பெரியார பேசுறாரு, அப்ப பெரியார யார் எதிர்க்கிறா, சங்கிகள், அப்ப இவர் சங்கிகள் கூட நிக்கிறாரு. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க. சரி, சங்கி பெரியார எதிர்க்கிறாங்கிறதுக்காக நாங்க தமிழ் தேசியவாதி பெரியார எதிர்க்க கூடாதுன்னு எதுவும் இருக்கா? கூடாதுன்னு எதுவும் இருக்கா? அப்புறம் அந்த பிரிவுகள் கூட இல்ல. கொஞ்சமாவது வேணும், அது இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு உங்க சூழல் வேற ஒன்றும் வழி இல்லை. படான கேஸ்ல மாட்டிருக்கீங்க. அதுல எல்லாம் இருந்து வரணும்னா இப்படி எல்லாம் செய்யாம வந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி எல்லாம் செய்ய சொல்லி சுயலனா கொண்டு போய் கோர்த்து விட்டுருவாங்கிறது தெரியும். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. என்ன உங்களை மலம்னு சொன்னப்போ உங்களுக்கு கோவம் வரல. உங்களை வந்து நீ இந்த நாட்டுக்காரங்க பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்னப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றும் சூடு சொரணை எல்லாம் வரல. ஆனா அண்ணன் சீமானா மட்டும் புஷ்ஷுன்னு அப்படியே வரும் அமீருக்கு. அது எங்க இருந்து வருதுன்னே தெரியல. எங்களுக்கு ஒன்னே ஒண்ணுதான், அண்ணன் அமீர் வந்து அண்ணன் சீமானுக்கு ரொம்ப வேண்டியவர். ஒரு அளவுக்கு மேல பேச முடியல, இந்த சூழல்ல கூட பேச முடியல. ஏன்னா எங்க அண்ணனுடைய வளர்ப்பு அப்படி. இல்லைனாக்க இன்னைக்கு என் வாயில எல்லாம் வந்து கண்ணா பின்னான்னு வந்திருக்கும். எங்க அண்ணனுடைய வளர்ப்பு அப்படி இருந்தாலும் நாங்க ஒரு 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 இதுக்கு வந்துக்கணும். எதுக்குன்னா, சரி நம்மனாலேயே அமீருக்கு வந்து ஏதோ ஒரு பலன் கிடைக்குதுல்ல, அந்த விதத்துல ஒரு பழக்கத்துக்கு, ஒரு நட்பா இருந்த நட்புக்கு என்னமோ நடந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மையில தான் வார்த்தைகளை சுருக்கி பேசணும். அமீர், வார்த்தைகளை சுருக்கி பேசணும். எது ஒன்றுக்கும் வெளியே வராது. நீங்க சீமான் நாம் தமிழர் குறித்து மட்டும் வெளியே வருவதற்கான காரணம் என்ன? அது ஒண்ணுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்ல வேணாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுளே இல்லை, கடவுளுக்கு முன்னாடி காட்டு முன்னாடி அயோக்கியன் பெரியார் சொன்னாரு, அந்த பெரியாருக்கு ஏத்துக்கிட்டு நீங்க வர்றீங்க. எல்லாமே சரிதான், எல்லாமே நீங்களே வச்சுக்கோங்க. ஒற்றை கேள்வி தான், அந்த ஒற்றை கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சீமான் நாம் தமிழர் குறிச்சா மட்டும்தான் நீங்க வலைதளங்கள் வந்து உட்காடுறீங்களே. ஏன் ஞானசேகரன் அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏன் வரல? ஏன் இப்ப ஜவஹர் அலி உங்க இஸ்லாமியர் தானே, அதான் ஏத்தி கொண்டவனே சொல்றானே, கொன்னுட்டு திரும்ப செத்துட்டாரான்னு திரும்ப நான் ஏத்துறேன்னு, அதுக்கெல்லாம் வரல ரோசம்? அதுக்கு வர மாட்டீங்க, ரோசம் வர மாட்டீங்க. அப்ப யார் ஐயா நீ யார் ஐயா? உலகம் ஒண்ணு அவ்வளவு தூரத்துக்கெல்லாம் அறிவற்று போயிடல. அது ஒரு காலம். இன்னைக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு எழுத்தும், பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் நீங்க யாருன்னு எங்களுக்கு காட்டிடும். அதனால ரொம்ப அப்படி நீங்க யாருக்கு சொம்படிக்கிறீங்க,
யாரு சொல்லி செய்றீங்க, யாரை அண்டி பிழைப்பதற்காக போய் நிக்கிறீங்க, எல்லாமே தெரியும். எல்லாமே தெரியும் எங்களுக்கு. இன்னைக்கு பார்ப்போமே, இன்னைக்கு ஈரோடு நடக்குதுல, பார்த்துருவோம். 2 பேர் தானே நிக்கிறோம். திமுக நாம் தமிழர் தானே. எங்க காசு கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். காசு கொடுத்தாலும் எங்களுக்கு வெற்றி தான். எங்களை பார்த்து பயந்துட்ட பிஜேபி நிக்கலையே, அதிமுக நிக்கலையே, அவங்க எல்லாம் காசு கொடுக்கும் போது நாங்க எப்படி கொடுக்காம இருக்க முடியும்? அந்த ரேஸ்ல ஓட இருக்கிறாங்க, கொடுக்கிறோம் சொல்ல முடியாது. அப்ப நாம் தமிழரை பயந்து இன்னைக்கு நீங்க காசு கொடுக்க போறீங்களா? கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அது எதிர்வினை தான், கொடுத்தாலும் அது எதிர்வினை தான். கொடுக்கலைன்னா நாங்க வெற்றி பெறுவோம், கொடுத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்டி பார்த்து பயப்படுறீங்கன்னு சொல்லுவோம். காந்தி நோட்டை கொடுக்காம திமுக அந்த தேர்தலை சந்திச்சிருமா? அப்ப யாரோட கூட்டணி? நீங்க 18-20 கட்சியோட கூட்டணி வரலாம், ஆனால் உங்களுடைய முக்கிய கூட்டாளி யாரு தெரியுமா? காந்தி. காந்தியுடைய படத்தை, அந்த காந்தி படம் போட்ட அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்காம உங்களுக்கு எவனும் ஓட்டு போட மாட்டான். நீங்க காந்தியோட கூட்டணி. அதான் பெரியாரே சொல்லியிருக்காருல்ல, இந்தியா சுதந்திரம் அடைக்கும் போது பாரத தேசம் இந்திய தேசம்னு சொல்லாத, காந்தி தேசம்னு சொல்லு. யாரு? பெரியார், உங்க பெரியார். காந்தி தேசம்னு சொல்லு. இன்னைக்கு ஊடகங்கள் முந்தியெல்லாம் போடும் அப்படியே கருத்து கணிப்பு, யார் யாருக்கு எவ்வளவு வாக்கு, உன்னை திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்தையும் போடு. ஆனா மற்றவையில கொண்டு வந்துருவான். மற்றதை யார? நாம் தமிழருக்கு சேர்த்து. எங்க இன்னைக்கு போடு. இன்னைக்கு என்ன செய்வ? நீ களத்துல நிக்கிறதே 2 பேர் தான். திமுக அப்படின்னு போட்டு கீழே மற்றவை அப்படின்னு போடுவியா? அதான் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாரு, நம்மை தவிர்க்கவே முடியாதுங்கிற ஒரு சூழல் இந்த மக்களுக்கும் இந்த அரசியலில் நடக்கும். அதுதான் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல். தவிர்க்க முடியல, இப்ப நீ போட்டுதான் ஆகணும். திமுக போட்டு அடுத்து மற்றவன் போடுவியா? நீ என்ன வேணா காசு வாங்கு. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் எவ்வளவு கேவலமான ஒரு தொழில் செய்யுதுன்னு வார்த்தைகளை சொல்ல வேணா, நீங்க யூகிச்சுக்கோங்க. அவ்வளவு ஒரு அறிவறுக்கத்தக்க கேவலமான விஷயத்தை இன்னைக்கு ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஓட்டத்துல அன்னை சுபவி தேவையில்லாம ஐயா மணியரசனை பத்தி பேசுனது. இன்னைக்கு ஐயா மணியரசன் இன்னைக்கு ஒரு காணொலியில நான் பார்த்தேன். நம்ம பெரியாரை பத்தி ஒரு பக்கம் கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருந்தா, ஐயா மணியரசை இன்னைக்கு உள்ள இறங்கி அண்ணாவை பத்தி கிழிச்சு தொங்க விட்டுட்டு இருக்காரு. அண்ணா பெரியார் அண்ணாவை வேசி மகன் சொல்லியிருக்கிறார். இது இப்ப ஐயா மணியரசை உட்கார்ந்து பேசுறாரு. மணியரசன் ஏன் வந்தாரு? ஐயா சுபவி தான். எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருக்கு, எப்படியாவது தமிழ் தேசியம் வென்றும்னு சுபவிதான் இந்த சாம்பிராணியை போட்டுக்கிட்டே இருக்காரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட இருக்கு. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் மத்தியில அருமை தம்பி ராஜீவ் காந்தி, அடே அப்பா 15 வருஷம் கழிச்சு நீ எவ்வளவு பெரிய தத்தி அப்படிங்கிறத தெளிவா காமிச்சிட்ட தம்பி, தெளிவா காமிச்சிட்ட. ஏயா சீமான் ஈழத்துக்கு போனது உளவு பார்க்க, அந்த உளவை பார்த்துட்டு சொல்லிதான் இங்க போர் நடந்துச்சு. அது சொல்றாப்ல, எங்கெங்கெல்லாம் பங்கர்ஸ் இருந்துச்சு, எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் இருந்துச்சு அப்படின்னு அண்ணன் சீமான் பார்த்துட்டு போய் உளவு சொல்லி, அவ்வளவு கீழ்த்தரமான இயக்கமாகவா விடுதலை புலிகள் இயக்கம் இருந்துச்சு? அவ்வளவு கீழ்த்தரமாவா இருந்துச்சு? எத்தனை இயக்கங்கள், புரட்சிகர இயக்கங்கள் விடுதலைக்காக பாடுபட்டிருக்கலாம், போர் செய்திருக்கலாம், ஆயுதம் ஏந்திருக்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக உளவு பிரிவில மிக பெரிய அளவுல உச்சத்தை தொட்டது பொட்டோமான் தலைமையில் இருந்த விடுதலை புலிகளினுடைய உளவு பிரிவு, உளவுத்துறை. அந்த ஈழத்துக்குள்ள போய் இறங்கி, அந்த மண்ணில இறங்கி உளவு பார்த்துட்டு போய் சீமான் இந்தியாவுக்கு சொல்லிதான் அந்த போர் நடந்ததுன்னா, உங்க பழைய காணொலி எல்லாம் எடுத்து போடுவோம். நீங்க மறந்துருக்கலாம், ஆனா அந்த மக்கள் மறக்கல. இன்னும் அதெல்லாம் ஆவணங்களா இருக்கு. காட்டி கொடுத்தவனையும் கூட்டி கொடுத்தவனையும் நல்லவனாக்கிட்டு அந்த 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 போர், இறுதிக்கட்ட போர்ல எங்க அந்த புலிக்கொடி வீழ்ந்ததோ அந்த புலிக்கொடியை அடுத்த நொடியை பறக்க விட்ட விடுதலை புலிகளினுடைய இன்னொரு மறு உருவமாக அரசியல் அறிவாயுதம் எழுந்தி நிற்கக்கூடிய ஒருத்தரை உளவுன்னு சொல்றீங்க. நீ உளவுன்னு சொல்லலாம். இதுல இன்றைக்கு உயிரோடு இருக்கிற புலிகள் எல்லாம் உங்களை காரி துப்புவார்கள், உமிழ்ந்து விடுவார்கள். ஏதோ ஒரு புகழ் போதைக்கு, பண போதைக்காக என்ன பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது என்று கூட தெரியாமல் பேசுகிற இந்த பிதற்றல் பேச்சை விட்டுறணும் ராஜீவ் காந்தி. நான் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய காணொலிகள்ல உங்களை குறித்து நான் பேசியதே கிடையாது. நீங்கள் இந்த கட்சியை விட்டு போனதிலிருந்து இந்த காணொலி வரைக்கும் உங்களை குறித்து நான் பேசியது கிடையாது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு அருவருக்கத்தக்க அநாகரிகமான இந்த வார்த்தைகள், இந்த பதிவுகள் அடச்சி பூ என்று துப்பக்கூடிய அளவுல இருந்துச்சுங்கிறத மறந்துடாதீங்க. நீங்கள் அண்ணனை மட்டும் கேவலப்படுத்தல, விடுதலை புலிகள் இயக்கத்தையே கேவலப்படுத்துறீங்க. ஒருத்தர் அந்த மண்ணுல போய் இறங்கணும்னா எவ்வளவு சட்டத்திட்டங்கள், எவ்வளவு விதிகள் புலிகள் இயக்கத்துல இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும்.
5 பேர் சேர்ந்து ஒரு ஒரு விஷயத்திற்காக ஒரு படகுல போறாங்கன்னா விடுதலை புலிகள், அந்த 5 புலிகளுக்குள்ள யார் எதற்காக போறாங்கன்ற விஷயம் தெரியாது. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த ரகசியங்களை அந்த அளவுக்கு பாதுகாப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் காத்த ஒரு உளவு பிரிவினுடைய உச்சமாக இருந்த ஒரு விடுதலை புலிகள் இயக்கத்தை கொச்சைப்படுத்திருக்கீங்க. எதையாவது பேசணும். ஸ்டாலின் 4 தடவை நம்ம பேரை உச்சரிச்சிட்டாரு. அந்த புகழ் போதையில என்னத்தையாவது பேசணும், என்னத்தையாவது வளரணும். தப்பு ராஜீவ்காந்தி, தப்பு. நீங்க இருக்கிற இடம் அப்படி, நீங்க பேசுற பேச்சு அப்படிதான் இருக்கும். எதுவா இருந்தாலும் கலங்கிதான் தெளிவுன்னுவாங்க. அந்த களங்கள்ல இருக்கு. இப்ப பெரியாரா தமிழ் தேசியமா, திராவிடமா தமிழ் தேசியமா, பெரியாரும் அண்ணாவும் என்ன பேசுனாங்க, இதையெல்லாம் தொட்டும் தொடச்சிட்டும் போற சமயத்துல இதை ஊதி பெருசாக்குனது யாரு தெரியுமா? சுபவி, திருமுருகன் காந்தி, இந்த ராஜீவ் காந்தி, இவங்கதான். ஏன் அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் அப்படி. தொடர்ச்சியாக மக்களை இந்த ஆட்சியை பத்தி பேச விட்டுறாதீங்க. ஆட்சி குறித்து எந்த ஒரு விமர்சனத்தையும் பண்ண வச்சிடாதீங்க. அதற்காக கூலிப்படைகளாக இருப்பவர்கள் தான் இந்த சுபவி, திருமுருகன் காந்தி, இந்த ராஜீவ் காந்தி, இவங்க தான். அதை முதல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும். கலங்கிதான் தெளியும்னா அந்த கலங்கம் தெரிஞ்சுதான் நாங்க பேசுறோம். ஆனால் மக்கள் இந்த அரசியலை கலங்கிதான் இது தெளியும்னா கண்டிப்பாக மக்களுக்கு தெளிந்து விடக்கூடிய இடத்துல இன்றைக்கு தமிழ் தேசியமா திராவிடமா என்பது நின்று விட்டது. உச்சத்தை தொட்டு இருக்கிறது இந்த போர். இந்த போரில் கிட்டத்தட்ட தமிழ் தேசியமே அப்படிங்கிறது தான் நின்று கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.